5 மணிக்கு வந்து உட்கார்ந்தீர்கள். இப்பொழுது மணி 8. மீண்டும் அதே நேரத்திற்கு 5 மணிக்கு வந்து விடுங்கள் பார்ப்போம். நம்மை கடந்து போய்விட்டது. நாம் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்து விட முடியாது. இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு. இந்த இயற்கையிலேயே காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இயற்கையில் வேறு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை யார் ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். எப்படி இந்த உலகத்தை நாம் பார்ப்பது, எப்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது? நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது தம்பி. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? வயசாயிடுச்சு நான் தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? 60 வயசுல இந்த ஒரு ஆள் ஏதோ ஒன்று செஞ்சார். நான் கேட்டேன், ஏன்பா 60 வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறேன்?